மார்க்கு 8 கேள்விகள், பதில்கள் மற்றும் நியாயப்படுத்தல். இயேசு ஏற்கனவே 5000 பேருக்கு உணவளித்திருந்த நிலையில், மார்க்கு 8:1 முதல் 9 வரை 4000 பேருக்கு உணவளித்தது ஏன்? பதில். இரண்டாவது அற்புதம், இயேசுவின் இரக்கம். யூதர்கள் 5000 பேருக்கு உணவளித்தல் மற்றும் புறஜாதியினர் தெக்கப்போலி பகுதியில் 4000 பேருக்கு உணவளித்தல் ஆகிய இருவருக்குமே நீட்டிக்கப்படுகிறது என்பதைக் காட்டுகிறது. நியாயப்படுத்தல். இது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, அனைத்து நாடுகளுக்கும் அவரது பணியை வலுப்படுத்துகிறது. காண்க மார்க்கு 7:24 முதல் 30 வரை. இயேசு ஏன் தம் சீடர்களிடம், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார்? வசனம் 5. பதில். அவர் அவர்களின் பங்கேற்பை அழைத்தார், விசுவாசத்தைச் சோதித்து, கடவுளின் கைகளில் சிறியது அதிகமாகிறது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். நியாயப்படுத்தல். 5000 அற்புதத்தைப் போலவே ஊழியத்தில் கூட்டாண்மை மற்றும் தெய்வீக ஏற்பாட்டை நம்பியிருப்பதை அவர் வலியுறுத்தினார். அப்பம் பிட்குவதற்கு முன்பு இயேசு ஏன் நன்றி செலுத்தினார்? வசனம் 6. பதில். அவர் கடவுளையே உணவின் இறுதி ஆதாரமாக ஒப்புக்கொண்டார். நியாயப்படுத்தல். இது நன்றியுணர்வையும் சார்பு நிலையையும் மாதிரியாகக் கொண்டு பற்றாக்குறையை விட கடவுளின் மிகுதியைக் காட்டுகிறது. இயேசு ஏன் பரிசேயர்களுக்கு ஒரு அடையாளத்தைக் கொடுக்க மறுத்தார்? வசனம் 11 முதல் 12 வரை. பதில். அவர்கள் விசுவாசத்தினால் அல்ல, மாறாக அவரைச் சோதிக்க ஒரு அடையாளத்தைக் கோரினர். விசுவாசம் கடவுளின் வெளிப்பாட்டின் மீது சார்ந்திருக்க வேண்டும், ஏனெனில் அவர் மறுத்துவிட்டார். நியாயப்படுத்தல். அடையாளங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவே, நம்பிக்கையற்ற இதயங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. மத்தேயு 12:39 ஐ பார்க்கவும். பரிசேயர் மற்றும் ஏரோதின் ஈஸ்ட் என்றால் என்ன? வசனம் 15. பதில். ஊழல் செல்வாக்குகள் பற்றிய எச்சரிக்கை, பரிசேயரின் பாசாங்குத்தனம், சட்டவாதம் மற்றும் ஏரோதின் உலகியல் அரசியல் சமரசம். நியாயப்படுத்தல். ஈஸ்ட் நுட்பமான ஆனால் பரவும் செல்வாக்கை குறிக்கிறது. விசுவாசத்தை தடுக்கும் ஆபத்தான மனநிலைகளுக்கு எதிராக இயேசு எச்சரிக்கிறார். இயேசுவின் அற்புதங்களுக்குப் பிறகு சீடர்கள் ரொட்டி இல்லாமல் இருந்ததைப் பற்றி ஏன் கவலைப்பட்டனர்? வசனம் 16. பதில். அவர்கள் இன்னும் அவருடைய வல்லமையையும் போதனையையும் தவறாக புரிந்துகொண்டு, அவருடைய ஏற்பாட்டை நம்புவதற்கு பதிலாக உடல் தேவைகளில் கவனம் செலுத்தினர். நியாயப்படுத்துதல். அவர்களின் மன மந்தநிலை வசனம் 17 முதல் 18 வரை ஆன்மீக குருட்டுத்தன்மையை வெளிப்படுத்தியது. 5000 மற்றும் 4000 பேருக்கு தனித்தனியாக உணவளித்ததை இயேசு ஏன் நினைவு கூர்ந்தார்? வசனம் 19 முதல் 20 வரை. பதில். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரது போதுமான தன்மையை முன்னிலைப்படுத்தவும், கடந்த கால ஏற்பாட்டை அவர்களுக்கு நினைவூட்டவும். நியாயப்படுத்துதல். 2 தனித்துவமான அற்புதங்கள் அவரது தெய்வீக அதிகாரத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ளத் தவறியதையும் வலுப்படுத்தின. பெத்சாய்தாவில் இயேசு ஏன் 2 நிலைகளில் குருடனை குணப்படுத்தினார்? வசனம் 22 முதல் 25 வரை. பதில். இந்த அசாதாரண 2 படி குணப்படுத்துதல் முற்போக்கான ஆன்மீக அறிவொளியை குறிக்கிறது. நியாயப்படுத்துதல். சீடர்கள் இயேசுவை பற்றிய புரிதல் உடனடியாக அல்ல, படிப்படியாக எவ்வாறு வரும் என்பதை இது விளக்குகிறது. குருடனை கிராமத்திற்குள் நுழைவதை இயேசு ஏன் தடை செய்தார்? வசனம் 26. பதில். முன்கூட்டியே விளம்பரப்படுத்தப்படுவதையும் அவரது பணியைப் பற்றிய தவறான புரிதலையும் தவிர்க்க வாய்ப்புள்ளது. நியாயப்படுத்துதல். அவரது மேசியா அடையாளம் அற்புதங்கள் மூலம் மட்டும் அல்ல, சிலுவையில் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் இயேசுவை யோவான் ஸ்நானகன், எலியா அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்று ஏன் அடையாளம் கண்டார்கள்? வசனம் 28. பதில். அவர்கள் அவரது அதிகாரத்தை அங்கீகரித்தனர், ஆனால் அவரது உண்மையான அடையாளத்தை தவறாக புரிந்து கொண்டனர். நியாயப்படுத்துதல். பிரபலமான கருத்துக்கள் அவரை மேசியாவாக ஒப்புக்கொள்வதில் தவறிவிட்டன. பேதுரு ஏன் இயேசுவை மேசியா என்று சரியாக ஒப்புக்கொண்டார்? வசனம் 29. ஆனால் அவரது பணியை இன்னும் தவறாக புரிந்து கொண்டார். பதில். பேதுருவின் வெளிப்பாடு பகுதியளவுக்கு இருந்தது. அவர் ஒரு அரசியல் மீட்பரை எதிர்பார்த்தார், துன்பப்படும் ஊழியரை அல்ல. நியாயப்படுத்துதல்.
கடவுள் உண்மையை வெளிப்படுத்தினார். மத்தேயு 16:17. ஆனால் பேதுருவின் விளக்கம் மனித எதிர்பார்ப்பால் மறைக்கப்பட்டது. இயேசு ஏன் தாம் மேசியா என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களை கடுமையாக எச்சரித்தார். வசனம் 30. பதில்: சிலுவைக்கு முன் அரசியல் கிளர்ச்சி மற்றும் அவரது பங்கின் தவறான விளக்கத்தை தடுக்க. நியாயப்படுத்தல். மார்க்கு சுவிசேஷத்தில் உள்ள மேசியாவின் இரகசியம் என்ற கருப்பொருள் அவரது வெளிப்பாட்டின் நேரத்தை பாதுகாக்கிறது. இயேசுவின் துன்பத்தை முன்னறிவித்ததற்காக பேதுரு ஏன் அவரை கடிந்து கொண்டார்? வசனம் 32. பதில்: துன்பப்படும் மேசியாவை பேதுரு நிராகரித்தார். சிலுவை இல்லாமல் வெற்றியை விரும்பினார். நியாயப்படுத்தல். அவரது மனித சிந்தனை கடவுளின் மீட்புத் திட்டத்தை எதிர்த்தது. இயேசு பேதுருவை ஏன் சாத்தான் என்று அழைத்தார்? வசனம் 33. பதில்: ஏனெனில் பேதுருவின் வார்த்தைகள் சிலுவையைத் தவிர்க்க சாத்தானின் சோதனையை எதிரொலித்தன. நியாயப்படுத்தல். கடவுளின் சித்தத்திலிருந்து இயேசுவை திசை திருப்பும் எந்தவொரு முயற்சியும் சாத்தானிய எதிர்ப்பாகும். உன்னையே மறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. வசனம் 34 என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: சுயநல ஆசைகளை விட்டுக் கொடுப்பது, துன்பத்தை ஏற்றுக்கொள்வது மற்றும் கடவுளின் பணிக்கு அடிபணிவது. நியாயப்படுத்தல். சிலுவை அவமானம், வலி மற்றும் மரணத்தை அடையாளப்படுத்தியது. உண்மையான சீஷத்துவம் தீவிர தியாகத்தை கோருகிறது. தங்கள் உயிரைக் காப்பாற்றிக் கொள்பவர் அதை இழப்பார் என்று இயேசு ஏன் கூறுகிறார்? வசனம் 35. பதில்: உலக பாதுகாப்பு மற்றும் ஆறுதலைப் பற்றிக் கொள்வது ஆன்மீக இழப்புக்கு வழிவகுக்கிறது. கிறிஸ்துவுக்காக உயிரைக் கொடுப்பது நித்திய ஆதாயத்திற்கு வழிவகுக்கிறது. நியாயப்படுத்துதல். உண்மையான வாழ்க்கை சுய பாதுகாப்பில் அல்ல, சரணடைதலில் காணப்படுகிறது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உங்கள் ஆன்மாவை இழப்பது என்பதன் அர்த்தம் என்ன? வசனம் 36. பதில்: நித்திய இரட்சிப்புடன் ஒப்பிடும்போது பூமிக்குரிய வெற்றி பயனற்றது. நியாயப்படுத்துதல். ஆன்மாவின் மதிப்பு பொருள் செல்வத்தை விட அதிகமாகும். கடவுள் இல்லாத வாழ்க்கை இறுதி இழப்பு. இயேசு ஏன் அவரைப் பற்றி வெட்கப்படுவதை எதிர்த்து எச்சரிக்கிறார்? வசனம் 38. பதில்: கிறிஸ்துவை பகிரங்கமாக மறுப்பது கிறிஸ்து தனது வருகையில் அந்த நபரை மறுப்பதில் விளைகிறது. நியாயப்படுத்துதல். கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக இருப்பது இப்போது அவரது இரண்டாவது வருகையில் மரியாதையை உறுதி செய்கிறது. மார்க்கு 8 சுருக்கம். இயேசு 4000 பேருக்கு உணவளிக்கிறார். புறஜாதியினருக்கு இரக்கத்தையும் தெய்வீக ஏற்பாட்டையும் காட்டுகிறார். பரிசேயர்கள் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள், ஆனால் இயேசு மறுக்கிறார். சீடர்கள் அப்பங்களின் பாடத்தை தவறாக புரிந்துகொள்கிறார்கள். இயேசு ஒரு குருடனை படிப்படியாக குணப்படுத்துகிறார். இது முற்போக்கான ஆன்மீக நுண்ணறிவைக் குறிக்கிறது. பேதுரு இயேசுவை மேசியாவாக ஒப்புக்கொள்கிறார், ஆனால் அவரது பணியை தவறாக புரிந்துகொள்கிறார். இயேசு தனது துன்பத்தையும் மரணத்தையும் முன்னறிவிக்கிறார். பேதுரு எதிர்க்கிறார், ஆனால் இயேசு அவரை கடிந்து கொள்கிறார். சீஷத்துவத்தின் விலையை இயேசு கற்பிக்கிறார். சுயத்தை மறுப்பது, சிலுவையைச் சுமப்பது மற்றும் உலகத்திற்கு மேலாக ஆன்மாவை மதிப்பிடுவது. மையக் கருப்பொருள். உண்மையான சீஷத்துவம் என்பது இயேசுவை மேசியாவாக அங்கீகரிப்பது, அவரது துன்பப் பாதையை தழுவுவது மற்றும் நித்திய கண்ணோட்டத்துடன் வாழ்வது ஆகியவற்றைக் குறிக்கிறது.